அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் இந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் ஆட்சி செய்தலில் களைப்படைந்து, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்களோட அவ்வளோ விஷயமும் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருட்டு திராவிடத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை கழிவொலி ஊற்றிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து திருட்டு திராவிடத்தை பற்றி நம்ம கூறிக்கிட்டே தான் இருப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச மக்கள் சேவைகளுக்கு டயர்ட் ஆகி போயிட்டு உதயநிதி அவர்கள் துபாய் கிளம்பிட்டார் ஃபேமிலியோட. இந்த பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருக்கிறாருங்க. கொடைக்கானல் போனது மட்டும் இல்லைங்க, அங்கே போய் இவர் எப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் பொழுது மக்களோட மக்களாக இருந்தார். நம்ம தான் பார்த்தோமே, எலெக்ஷன் வர்றப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மக்களோட மக்களாக பார்த்தீங்கன்னா, அதாவது மீடியாக்கிட்டலாம் சொல்லி மீடியா வரவழைச்சு பரப்புரை செய்தெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதாவது அதை தொடர்ந்து செய்கிறாராம். பார்த்தீங்கன்னா அவர் வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறாராம், கடைகளில் போய் டீ குடிக்கிறாராம், திருப்பி மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி வியாபாரம்லாம் போதுன்னு விசாரிக்கிறாராம். இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இந்த கேடுகட்ட மீடியா. ஏன்னா மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. அவர் நடந்து போகிறதும் கடைக்கு போகிறதும் டீ குடிக்கிற போடுறதுக்கும் கேவலமாக இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே செல்ஃபி எடுக்கிறாங்க. அவன் டிஎம்கேக்காரன் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அங்கே சொல்கிறான், ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உஷ் அப்படிங்குது. இவர் சொன்னதுக்கு உஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒன்று சொல்கிறான். அந்த செல்ஃபி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிவிக்கு உஷ்ன்னு சொல்கிறாங்களாம். உனக்கு தேவையா? நீ போய் செல்ஃபி எடுக்கிறியா? யாருக்கு? முத்துவேல் கருணாநிதி கூட ஸ்டாலின் கூட செல்ஃபி எடுக்கிறியா? வீட்டில் மாட்டிக்கிறியா? அதை வச்சு தெய்வமாக கும்பிட்றியா? கும்பிட்டுக்க. நீ என்ன டிவிக்கே பற்றி சொல்கிற நீ அப்படின்னா இங்கே வச்சு செய்வாங்கல்ல. அப்புறம் விர்ச்சுவல் வச்சு கிழிச்சாங்க, இவங்க கிழிச்சாங்கன்னு வேற சொல்கிறது கேவலமா இல்லை? நீங்கள் பண்ணுற கேவலத்துக்கு தான் எல்லாருமே வச்சு செய்கிறாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம், இது அவங்க பர்சனல்ப்பா. அவங்க துபாய் உதயநிதி போனா என்ன, இங்கே கொடைக்கானல் போனா என்ன, இதை பற்றி நீ ஏன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது நம்ம காதில் விழுவுதுங்க. ஆனால் இதே நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதே லண்டன் போயிருந்தாருன்னு வச்சுங்க, இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் போயிருந்தாருன்னு வச்சுங்க, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம அப்போ சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. இவங்களாம் விடுவாங்கன்றீங்க. அதனால அவங்க சொல்றாங்களே இல்லையோ, இப்போ விஜய் சார்பாகவும் எடப்பாடி அவர்கள் சார்பாகவும் அண்ணாமலை சார்பாகவும் நாங்க உங்களை, அதாவது திருட்டு திராவிடத்தை வச்சு செய்வோம். இது மட்டும் இல்லாம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கட்சி அரசியல் சம்பந்தமாக, அதாவது ஒருவேளை நம்ம தோந்து போறோம்னு முடிவு பண்ணிட்டு தாங்க இப்படி போய் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ஒரு மீட்டிங்கும் கொடைக்கானல்ல போட்டிருக்காங்களாம். எப்படி இங்க பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால கொடைக்கானல்ல பேசினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க போய் மீட்டிங் போட்டுற போதாகவும் தகவல் வெளியா இருக்கிறது. நீங்க என்ன மீட்டிங் போட்டாலும் 4ஆம் தேதியோட டிஎம்கேவோட சாம்ராஜ்யம் முடிஞ்சுது, சோழி முடிஞ்சது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் மேட்ருங்க. ஞானசேகரன் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தான் இருந்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், 30 வருடங்கள் கடுங்கால் தண்டனை விதிக்கப்பட்டார். அதாவது அந்த சார் யாரு? அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரை பற்றி தாங்க சொல்றேன். அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வெளியே இருக்கிறது. அது என்னன்னா, அதாவது இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் தனி அறையில கூட்டிட்டு போய் அந்த ஞானசேகரனை அடின்னு அடிச்சிருக்காங்க. ஏன் சார் என்ன சம்மந்தமாக அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் கோர்ட்டு கூட்டு போய் நான் ஒத்துழைக்கிறேன், வரேன், நாம சம்மந்தம் நினைக்கிறேன், திடீர்னு ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பதிலே சொல்லுங்க. திரும்ப அடிச்சிருக்காங்க, மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. மயக்கம் போட்டு ஞானசேகரன் விழுந்ததுக்கப்புறம் உடனே ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலையும் போய் எந்திரிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க மனைவி, 2 மனைவி ஞானசேகரனுக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் ஒரு மனைவியும் அவன் தம்பியும் போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ மட்டும் எந்திரிச்சு பேசியிருக்காங்க, 5 நிமிஷம் பேசியிருக்காங்களா. அதுக்கப்புறம் பேச முடியும்னு மயக்கம் போட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பெட்டிலேயே விழுந்திருக்கிறாரு. இதில் ஞானசேகரனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஆளுநரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா ஞானசேகர் கோர்ட்டுக்கு போகிறது வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சாங்க. ஜெயிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எலெக்ஷன் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா என் மகனை தனியாரில் கூட்டு போய் சித்திரவதை செஞ்சுருக்கிறாங்க, அவன் மயக்கம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா ஒன்று நோட் பண்ணி பாருங்களேன். எலெக்ஷன் வரும்பொழுது அவங்க ஞானசேகரனோட அம்மாவே கூறியிருக்கிறாங்க, எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எங்களுக்கே ஏன் இப்படி பண்ணாங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா அங்கே ஆட்சி மாற்றம் நடக்க போவது உறுதி. அப்போ ஆட்சி மாற்றம் நடந்தால் அந்த சார் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ ஞானசேகரனை விட்டு வச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா
அவங்களோட மண்டபலம் தண்டவளத்தில் ஏறிடும். அண்ணா பல்கலைக்கழகத்தோட விவகாரம் வந்து இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாதது ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் தலைமையில் பேச போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே இவங்கள் அறிந்து ஞானசேகரனை அடித்த இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாம மக்கள்கிட்ட அப்படின்னு நாசூக்கா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வர விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெரியுதுங்களா நம்ம திருட்டு திராவிடத்தின் ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சின்னு சொல்லி இதெல்லாம் நோட் பண்ணி தான் கொடைக்கானலில் போய் ஐயா அவர்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுவாரோ ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது, அதில் இதுவும் ஒன்று இருந்தாலும் இருக்கலாம்னு வச்சுங்களேன். எல்லா சம்பவங்களையும் பேசிட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம், அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமாக 4ஆம் தேதி ஓட்டு எண்ணப்படும் சமயங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். அதற்கு முன்னாடி உளவுத்துறை கடைசியாக எடுத்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் சொன்ன விஷயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துறோம்னு வச்சுங்களேன். இதில் அதாவது 4 முனை போட்டின்னு சொன்னோம்ல, ஆனால் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்றத நிரூபிச்சுட்டாங்க. அதாவது இந்த பக்கம் ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த பக்கம் டிவிகே பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா வாக்குகளில் பார்த்தீங்கன்னா சரமாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 3000 வாக்கு வித்தியாசத்துல வந்து தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இதையும் கணிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் டிவிக்கு வந்து நிறைய இடங்கள்ல 2ஆம் இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உளவுத்துறையே சொல்லிடுச்சுங்க. அப்போ உளவுத்துறை 2ஆம் இடம் சொன்னிச்சுன்னா முதலிடத்தில் வருவதற்கோ முதலிடத்தில் இருப்பதற்கோ நிறைய வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்போ விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏன்னா உளவுத்துறை வந்து சில சமயங்களில் வந்து கரெக்டாகவே கணிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே திருட்டு திராவிடத்தோட சேர்ந்தாதான் வந்து கச்சாமச்சான் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அவங்களே கணித்திருந்தால் இது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் ஏடிஎம்கே முந்தி இருப்பதும் டிவிகே 2ஆம் இடத்திற்கு வந்து 3ஆம் இடத்திற்கு டிஎம்கே தள்ளப்படும் விஷயங்களும் பேசப்பட்டிருப்பது தான் சிறப்பான ஒரு செய்தி. இது நம்ம சொல்லலைங்க, உளவுத்துறை சொல்லியிருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் முழு விவரங்களை நம்ம பேச இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னன்னா, டிஎம்கேவோட கூட்டணி வைச்ச காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதாவது முத்துவேல் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின், நம்ம கனிமொழி அக்காவோட சேர்ந்து பிரச்சாரம்லாம் செய்யலையா, ஒரே மேடையில் கூட சந்திக்கலையா. இதனால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியுடன், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராவதற்கு இனிமே வந்து அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் தற்போது நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி இங்க அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி இவங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்களா, மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுப்போம். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு, இங்க காங்கிரஸும் ஒரு எதிர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா. இவங்க எல்லாம் ஒன்று கூடலாம் அப்படின்னு முடிவு செய்து இனிமே ஸ்டாலினை வந்து முன்னிறுத்தி பேசுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களா. இவங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். எப்பா இங்க தமிழ்நாட்டுல வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னு சொன்னா, இங்க ஸ்டாலின் வந்து ஒரு ராகுல் காந்தி கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அதனால பிரதமர் வேட்பாளருக்கு அவர் வந்து இனிமே ஆதரவு தெரிவிக்க மாட்டார் அப்படின்றதுனால நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க இழுத்தீங்க அப்படின்னா, இங்க அடுத்து எடப்பாடியார் வரப்போறாரு, விஜய் வரப்போறாரு, இங்க ஸ்டாலின் டம்மி பீஸ் ஆக போறாரு. இவங்களை இழுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப டம்மியோட சேர்ந்து டம்மி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துங்க மக்களே, இவங்களோட எண்ணங்களை எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்களை பற்றி ஒருபோதும் யோசிக்கிறதே இல்லை அப்படின்றது இவங்க இந்த கட்சி தலைவர்களாக இருக்கா பாருங்க, இந்தியாவில் முக்கிய கட்சி தலைவர்கள்லாம் இவங்க பேசுறதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கலாம் போல தெரியுதுங்க. அதுதான் உண்மையும் கூட. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட மம்தா பானர்ஜி சேர்ந்துட்டாங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவும் இவர் கூட சேர்ந்துருக்காங்களாம். அப்ப இந்த 3 பேர் யாருன்னு பாருங்களேன். மம்தா பானர்ஜி ஜெயலலிதா மாதிரி ஒரு அயன் லேடி. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அகிலேஷ் யாதவும் யாருன்றதை நீங்க பாத்துங்க. எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரியே தான் வச்சுங்களேன். அப்போ அப்படிதான் இருக்கும், அப்படிதான் கூப்பிட்டு சேருவாங்க. இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ஆதரவு தெரிவித்து அவர் கூட நட்புறவா இருந்தார் தெரியுங்களா, ஒரு முக்கியமான நபர். அவர் வந்து இப்ப பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவ் ஜாதவ்ங்க. இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட வந்து இருந்த ஒரு மனிதர், அவரோட தான் பயணிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து இப்ப 7 எம்பியை கூட்டிட்டு போய் பிஜேபியோட சேர்ந்துட்டாருங்க. முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே, உங்க கூட இருந்தவரை முதல்ல வந்து உங்க கூட வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கவங்க, பிஜேபி எதிராக இருக்கவங்களாம் ஒன்னா சேர்றேன்னு சொல்லிட்டு கூமுட்டைகளை ஒன்னா சேர்க்கறதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். உங்க கூட இருக்கவங்களே காப்பாற்ற முடியல. பாத்தீங்கன்னா 7 பேரை லம்பா தூக்கிட்டு போயிட்டாருங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் 14 லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாருங்க. அவங்ககிட்ட எல்லாம் சொன்ன விஷயங்களா தெரியுங்களா, மக்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம், மக்கள் விரும்பும் ஆட்சியை தான் செய்கிறோம்,
உங்களை ஒருபோதும் நாங்கள் விட்டு விட மாட்டோம். இந்த பிஜேபிக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் விரோத சக்திக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே இணைஞ்சிட்டார். இதெல்லாம் வந்து இது இந்தியாவில் தான் நடக்குது. அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார் இல்லைங்களா, அதுவும் இந்தியாவில் தான் நடக்குது. மக்களே இதில் நம்ம தான் விழிப்புணர்வு இருந்துக்கணும். நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு இங்கே அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்கன்றத தயவு செய்து நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் என்டிகேவில் அனீஸ் பாத்திமா என்ற பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்த இந்த கொத்தடிமைகள் தான் சொல்ல வருது. இந்த திருட்டு திராவிட கும்பலின் இந்த இந்த அராஜக கும்பல் வந்து அவங்கள தாக்கியிருக்காங்க அந்த அனீஸ் பாத்திமா. அதேனா இவங்க அனீஸ் பாத்திமா தாக்குனதுல பலத்த காயம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. இதற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த சாட்டை எடுத்து விழிக்கக்கூடிய அந்த சாட்டை திறமை இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேசவே இல்லை. அது என்ன வாய்க்கிலேயே பேசுவான். அதாவது விஜய் பற்றி குற்றம்னு வச்சுங்களேன், வாய்க்கிலேயே பேசுறது. ஏன்னா இந்த டைம்ல வந்து நான் வந்து விஜய் தான் தாக்குவேன்னு சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்கிறது. உன் கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் இருக்காங்கப்பா, அது ஒரு பெண்மணிப்பா. விஜய் அவர்கள் வந்து ஒரு பெண்மணி வந்து தவறா பேசுனதுக்கு இப்போ புகார் கொடுத்தாருல்ல, அதை பற்றிலாம் கேவலமா பேசினேன். உன் கட்சியிலே இருக்கக்கூடிய அனீஸ் பாத்திமான்ற ஒரு பெண்மணி இந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க, தகாத வார்த்தையில பேசியிருக்காங்க. ஏன் வாயை திறக்கவே இல்லை? இந்த பக்கம் இருமவனை காத்தின்னு ஒருத்தருக்கான் பாருங்க, முடி இப்படி வச்சுக்கிட்டு பெரிய இப்படின்ட்டு உட்காந்துருப்பான். இப்படியே உட்காந்துருப்பேன், வாயை திறக்கவே இல்லை. ஒரு நாள் கழிச்சு இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுன்னு சொல்லிட்டு யாரு சீமான் தான் சொல்றாங்க. இந்த 2 பரதேசிகளும் எதுவும் பேசவில்லை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசினாங்க பார்த்தீங்களா, அங்க என்ன நடக்குன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த விஷயங்களையும் லைட்டை எடுத்துடுறோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குதுங்க. அதாவது ஓமலூர் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வயது சிறுவனை பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு வந்து சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்கான். இவன் யாரு எதற்காக வந்தா ஏன் கொலை செஞ்சானே தெரிலங்க. அவங்க அம்மாவும் தடுக்க போன அந்த 10 வயது சிறுவனோட அம்மாவும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்காங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது குடும்ப சண்டை இல்லை யாராவது பிரச்சனையை உள்ளவனா தான் இருக்குன்றது நல்லாவே தெரிகிறது. ஏன்னா நடுவர்களை வந்து ஒருத்தன் ஒரு 10 வயசு சிறுவனை வெட்டிட்டு போறான் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம்தான், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கலாம். இல்லைன்னா காவல் நிலையம் இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் பெரியவங்க கூட வந்து வாக்குவாதம் விட்டு சண்டை கூட போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம மீடியாவில் வந்து சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்களேன். அதனால இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயது சிறுவனை போய் வெட்டி கொலை செஞ்சிருக்கானே, இவனை என்ன பண்ணலாம்? எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்குன்னு பார்த்துங்க மக்களே. ஏன்னா இது எலெக்ஷன் அப்பயும் சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷன் அடுத்த நாளும் சரி, இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதான் இதுலையும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏன்னா கள்ள ஓட்டு போன தடவைக்கு இந்த தடவை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இதை நம்மளும் சொல்லுகிறோம். ஏனென்றால் எஸ்ஐஆர் எடுத்த பின்பு பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு டோட்டலாக வந்து குறைஞ்சிருச்சு. இதை மீறி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நடு இரவுல ஓப்பன் பண்ணி, அதாவது நடு இரவுல கள்ள ஓட்டு போட்ட விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் கேமரா வந்து ரிவேர்ஸ்ல ஓடின விஷயங்களும் சரி, இதெல்லாம் வந்து கண்காணித்து புகார் கொடுத்து உடனே வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க. இதற்கு காரணம் எஸ்ஐஆர். இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல இந்த திருட்டு திராவிட கும்பலை சேர்ந்தவங்க, இவங்களை எதை கொண்டு அடிக்கலான்றதை முடிவு பண்ணீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரலில் இணைந்திருங்கள். அரசியலை பற்றி இந்த திருட்டு திராவிடத்தை பற்றியும் விளாசிக் கொண்டே இருப்போம். நன்றி.